சர்வம் முருகார்ப்பணம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாய் சாபம். சாபத்தில் நிறைய இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தாய் சாபம். அந்த சாபம் எதனால் பிடிக்குது, அந்த சாபம் இதுக்கு முன்னாடி யாரையா பிடிச்சிருக்குதா, அந்த சாபத்துலேருந்து தப்பிக்க என்ன வழி, இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளை பெற்ற ஒரு தாய் விடும் சாபம் தான் தாய் சாபம். அது தன் பிள்ளைக்காகவும் இருக்கலாம், இல்லை மற்றவர்களுக்காகவும் இருக்கலாம். ஒரு தாய் அளிப்பது தாய் சாபம் அப்படின்னு சொல்லலாம். சாபம் விட்ட அன்னைக்கே பழிச்சிருமா, இன்றைக்கி நேற்று என்ன திட்டினாங்க, நாளைக்கு எனக்கு சாபம் வந்துடுமா அப்படிலாம் கணக்கு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கர்ணனுக்கு சாபம் கொடுத்தாரு பரசுராமர். அந்த சாபம் நிறைவேறதுக்கு அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் தாண்டி தேவைப்பட்டது. பாஞ்சாலி துரியோதனுக்கு சாபம் கொடுத்தான். அந்த சாபம் நிறைவேறதுக்கு 16 வருஷம் தாண்டி தேவைப்பட்டது. அதே போல் தான் எல்லா சாபத்துக்கும் நீங்கள் அளிக்கிற சாபம் காத்துக்கிட்டு இருக்கும் அதற்கான நேரத்துக்காக. அவங்களோட ஜாதக நேரம், அவங்க வாழ்க்கையின் கர்மா எல்லாம் ஒன்று சேரும்போது அந்த சாபத்துக்கு உருவம் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த சாபம் காத்திருக்குமே தவிர கொடுத்த சாபம் எங்கேயும் போகாது. சும்மா சும்மா கொடுக்குற சாபம் பழிக்குமா அப்படின்னா அது இல்லை. வயிறு எரிஞ்சு மனசார ஒருத்தங்க கோபத்தின் உச்சியில் சொல்லக்கூடிய சாபம் பழிக்கும். அப்படிப்பட்ட ஒரு தாயோட சாபத்தை கூட நம்ம உதாரணத்துக்கு இப்போ பார்ப்போம். அந்த தாய் வேறு யாரும் இல்லை, மகாபாரதத்தில் வரக்கூடிய துரியோதனின் தாய் காந்தாரி. மகாபாரத போரில் தன்னுடைய 100 புதல்வர்களும் கிருஷ்ணனின் தந்திரத்தால் கொல்லப்பட்டனர் என்பதை அறிந்து அந்த தாய் கிருஷ்ணனுக்கு சாபம் அளித்தாள். அந்த சாபம் எவ்வாறு அளித்தாள் என்றால், கிருஷ்ணா, உன்னுடைய சூழ்ச்சியால் தான் இன்று என்னுடைய 100 புதல்வர்களையும் நான் 100 புதல்வர்கள் பெற்றும் இன்று ஒரு குழந்தை கூட இல்லாத தாயாக நான் இருக்கிறேன். அதனால் இதற்கு காரணமான உனக்கு கண்டிப்பாக சாபம் வழங்குவேன் அப்படின்ட்டு இந்த தாய் கோபத்தில் கூறினார்கள். காந்தாரி தாய் கொடுத்த சாபம் என்னவென்னா, உன்னுடைய மக்கள், அந்த பிரஜைகள் உன் கண்ணு முன்னே ஒருவருக்கொருவர் தங்களை தாக்கி கொண்டு மிருகங்கள் போல் சண்டையிட்டு கொண்டு ஒவ்வொருத்தரும் அடிஞ்சு சாவாங்க, உன் கண்ணு முன்னாடியே நடக்கும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி முதல் சாபத்தை கொடுக்குறாங்க. 2வது சாபமாக அந்த துவாரகை, கிருஷ்ணன் ஆண்டு வந்த துவாரகை ஆழி பெருங்கடலுக்குள் போகட்டும், அந்த நகரமே அழிந்து கடலின் அடிக்கு போகட்டும். அதாவது இப்போ சொன்ன சுனாமி அதை இழுத்துட்டு உன் நகரை கீழே கடலுக்குள்ளே கொண்டு போய் உன் நகரமே அழிஞ்சு போகட்டும்னு சொல்கிறாங்க. 3வது கொடுக்கக்கூடிய சாபம், நீ இதனால் வெறுத்து போய் வனவிலங்கு போல காட்டுக்குள் அலையும் பொழுது ஒரு வேடன், ஒரு சாதாரண வேடன் கையால் அம்பு விட்டு உன் பாதத்தில் பட்டு நீ இறப்பாய் அப்படின்னு சொல்லி அந்த தாய் சாபம் கொடுக்காங்க. அந்த சாபத்தையும் கிருஷ்ணன் மனமாக ஏற்றுக்கிட்டார். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், தாயின் சாபம் எவ்வளவு ஆபத்தானது என்பது. அதாவது அது கடவுளையே பிடிச்சிச்சு. அதனால் ஒரு தாயின் சாபம் முடிஞ்ச அளவுக்கு யாரை வாங்காமல் இருப்பது நல்லது. தாயின் சாபம் சும்மா கோபத்தில் அவங்க திட்டுறது நாயே பெய் இதெல்லாம் இல்லை. அவங்களோட வயிறு எரிஞ்சு சபித்தால் மட்டுமே அந்த சாபத்துக்கு சக்தி உண்டு. அப்படிப்பட்ட சாபத்தை முடிந்தளவு வாங்காமல் இருப்பது நல்லது. அதையும் மீறி என் முன்னோர்கள் வாங்கி விட்டாங்க, எனக்கு இதை தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதனால் சாபம் வந்துடுச்சு, இதுலேருந்து நான் தற்காத்துக்கு என்ன வழி அப்படின்னு கேட்பவருக்காக இதுக்கு அடுத்த பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். தாயின் சாபத்தால் அவதிப்படுபவர்கள் என்ன செய்யணும்னா, திங்கக்கிழமை வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை அம்பாலோட படத்தை எடுத்துக்கணும். முக்கியமாக பௌர்ணமி, வளர்பிறை இந்த மாதிரி சந்திரனுக்கு ஏற்ற நாளாக இருக்கணும். அந்த நேரத்தில் அம்மன் படமும் பௌர்ணமி, வளர்பிறை நாட்கள் எதுனாலும் இருக்கலாம், ஆனால் திங்கக்கிழமையாக இருக்கணும். மாலை நேரம், அதாவது சந்திரன் வானத்தில் தென்பட்டுருக்கணும். அந்த நேரத்தில் இந்த அம்பாள் படத்தை முன்னாடி நெல்லை பரப்பி ஒரு வாழை இலையில் அதன் மேலே தீபம் ஏற்றணும். தீபத்துக்குன்னு எண்ணெய் தீப எண்ணெயே கிடைக்குது, அதை வாங்கி வச்சாலே போதும். தீப எண்ணெய் வச்சுட்டு மல்லிகைப்பூ அம்மனுக்கு போட்டு வெண்பொங்கல் வச்சு வடமேற்கு திசை நோக்கி அமர்ந்து ஓம் சந்திராய நம, ஓம் பராசக்தியே நம அப்படின்னு சொல்லி 11 முறை சொல்லணும். 11 முறை நம்ம சொல்லி முடித்ததுக்கப்புறம் வெளியே போய் வானத்தில் சந்திரனை பார்க்கணும்.
இதில் முக்கியமானது அமாவாசை நாள்லேயோ தேய்பிறை நாள்லேயோ திங்கட்கிழமை இதை செய்யவே கூடாது. பௌர்ணமியாக இருக்கணும், இல்லை வளர்பிறையாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம செய்யணும். இதில் ஏன் சந்திரனை சொல்கிறோம் அப்படின்னா, சந்திரனே அம்பாளை சொல்கிற காரணம், அம்பாள் சக்தி உலகத்துக்கு தாய், சந்திரன் ஜாதகத்துக்கு தாய். அதனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தாய் தோஷத்தை நீக்கக்கூடிய வலிமை சந்திர பகவானுக்கு உண்டு. அதனால தான் சந்திரனை வச்சு நம்ம இந்த பூஜையை பண்ணுறோம். அப்புறம் முக்கியமாக கை குழந்தைய வச்சுருக்க ஒரு ஏழை தாய் நம்ம சாலையில் பார்க்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் யாராவது இருக்கலாம். அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு உண்டான பால், இந்த தாய்க்கு உண்டான காய்கறி, அந்த மளிகை சாமான் கூடிய பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், புடவை வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் திங்கக்கிழமை கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா, இந்த பூஜை வழிமுறைகளை செஞ்சு இந்த மாதிரி ஒரு தாய்க்கு கொடுத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட தாய் சாபமாக இருந்தாலும் அது மறைஞ்சி அது உங்களுக்கு புண்ணிய பலனை கொடுத்து உங்களுக்கு அப்புறம் வர சந்ததிகளுக்கு இந்த தாய் சாபம் போகாமல் தடுத்து நிறுத்தி உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வம் முருகார்ப்பணம்.